நாம் முந்தைய செக்ஷனில் மேப் என்ற கலெக்ஷன் மூலம் என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்தோம். இந்த ஸ்லைடில் உள்ளவாறு மேப்புக்கு கீ வேல்யூ பேர்ஸ் விதத்தில் தான் டேட்டா ஸ்டோர் செய்து கொள்வோம். இப்போது உங்களுக்கு அந்த விடயங்கள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். இந்த செக்ஷனில் இந்த மேப்ஸ் எனும் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் உரித்தான டாட்டில் டிஃபைன் செய்திருக்கும் மெத்தட்ஸ் என்ன என்பதை பற்றி பேச போகிறோம். இந்த ஸ்லைடை கண்டதும் இது மேப்ஸின் கீழே பேச வேண்டிய மெத்தட்ஸ் என உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும். இந்த மெத்தட்ஸ் அனைத்தையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் கஷ்டமான விடயங்கள் அல்ல. நாம் இவற்றை பற்றி மிகவும் டீப்லி பேசியதால் இவற்றை பற்றி கண்டிப்பாக மிகவும் இலகுவாக அண்டர்ஸ்டாண்ட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். லென்த், add all, remove, clear போன்ற மெத்தட்ஸை எவ்வாறு செட்ஸில் பயன்படுத்துவது, லிஸ்டில் எவ்வாறு செய்வது என சரியாக பேசியுள்ளோம். அதே போல அதே விடயங்கள் தான் மேப்ஸிலும் நடக்கிறது. நாம் டாட் பேடுக்கு சென்று இந்த விடயங்களை எவ்வாறு செய்வது என பார்ப்போம். முதலில் நான் இந்த லென்த் எனும் மெத்தடை பற்றி பேசுவோம். நாம் முன்பு பேசினோம், லிஸ்ட் ஒன்றில் செட் ஒன்றில் லென்த் அல்லது அதன் உள்ளே எலிமெண்ட்ஸ் எவ்வளவு உள்ளது என பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இந்த லென்த் எனும் மெத்தடை யூஸ் செய்ய முடியும். மேப்புக்கு அவ்வாறு தான். கெட் த லென்த் ஆஃப் த மேப், அதாவது மேப்பின் உள்ளே எவ்வளவு எலிமெண்ட்ஸ் உள்ளன அல்லது மேப்பின் நீளம் எவ்வளவும் என இந்த லென்த் எனும் மெத்தடில் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இந்த add மெத்தட் மூலம் நீங்கள் முடியும் add a new key value pair to the map என்று டைப் பண்ணலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், லிஸ்டில் அல்லது செட்டுக்கு நாம் இந்த மெத்தடில் வேல்யூ ஒன்றை ஆட் செய்து கொண்ட பிறகு பின்னால் அந்த வேல்யூவானது ஆட் ஆகும். அதே போல இந்த மேப்பில் நமக்கு புதிதாக கீ வேல்யூ பேர் ஒன்றை மேப்பில் இறுதியாக ஸ்டோர் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு இந்த add எனும் மெத்தடை யூஸ் செய்ய முடியும். இப்போது நாம் இந்த இரண்டு மெத்தடை சரியாக எவ்வாறு யூஸ் செய்வது என பார்ப்போம். நாம் முதலில் இந்த லென்த் எனும் மெத்தடை பற்றி பேசுவோம். நாம் முதலில் மேப் ஒன்றை டிஃபைன் செய்வோம். நாம் இன்டிஜர் ஸ்ட்ரிங் மேப் ஒன்றை டிஃபைன் செய்வோம். நான் இன்டிஜர் கீக்கு கீழே ஸ்ட்ரிங் வேல்யூ ஒன்றை தான் டிஃபைன் செய்து கொண்டோம். நாம் மேப்பின் பெயராக நேம் கலெக்ஷன் என கொடுப்போம். நாம் மேப்பை இப்போது டிஃபைன் செய்வோம். இவ்வாறு எனக்கு கீக்கு கீழே இவற்றை டிஃபைன் செய்ய முடியும். இங்கு எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம் உள்ளது. நான் இவ்வாறு 0க்கு கீழே இதற்கு கீ வேல்யூ பேர்ஸ் டிஃபைன் செய்கிறோம் என நினையுங்கள். முதலில் நான் இவ்வாறு ஆப்பிள் என டிஃபைன் செய்கிறேன். அடுத்து 1 என்பதற்கு கீழே பனானா என டிஃபைன் செய்கிறேன். 2 என்பதற்கு கீழே மெலன் என டிஃபைன் செய்கிறேன். லிஸ்ட் ஒன்றை எவ்வாறு டிஃபைன் செய்தோம் என உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். லிஸ்ட் ஒன்றை நாம் இண்டெக்ஸ் விதத்தில் டிஃபைன் செய்து கொண்டோம். அதாவது இண்டெக்ஸபிள் எலிமெண்ட்ஸ் விதத்தில் தான் நாம் லிஸ்ட் கீழே உள்ள டேட்டா ஸ்டோர் செய்து கொண்டோம். அப்படியானால் நாம் எவ்வாறு இண்டெக்ஸை சரியாக உருவாக்கி கொள்வது? நாம் இண்டெக்ஸை 0ல் இருந்து தான் கொடுத்தோம். உங்களுக்கு நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். லிஸ்ட் ஒன்றின் உள்ளே காணப்படும் இண்டெக்ஸை நாம் 0ல் இருந்து தான் இண்டெக்ஸ் செய்ய தொடங்குவோம். 0, 1, 2, 3 என ஒழுங்கில் தான் நாம் லிஸ்ட் ஒன்றின் கீழே எலிமெண்ட்ஸை ஸ்டோர் செய்வோம். இந்த மேப்பில் அவ்வாறு எதுவும் இல்லை. மேப்பில் நான் இவ்வாறு 0 என்ற கீயை இங்கு யூஸ் செய்தாலும் இங்கு என 10 அல்லது எந்த ஒரு கீயும் கொடுக்க முடியும். அதாவது மேப்பில் 0ல் இருந்து எலிமெண்ட் செல்லும் என எதுவும் இல்லை. அந்த விடயத்தை குழப்பிக்கொள்ள வேண்டாம். அதாவது சிலர் இந்த கீ வேல்யூ பேர் தான் மேப்பில் 0 என்ற எலிமெண்ட் என நினைக்கின்றார்கள். அவ்வாறு எதுவுமே இல்லை. அந்த விடயத்தை நன்றாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு குழப்பம் ஏற்படுவதால் நான் இதை 1, 2, 3 எனும் கன்வென்ஷனில் யூஸ் செய்கிறேன். இவ்வாறு எமக்கு எந்த ஒரு கீயும் எடுக்க முடியும். இந்த கீயானது யூனிக்காக மட்டுமே வேண்டும். இந்த கீ என்ன? இந்த கீயானது 0ல் தொடங்க வேண்டும். இந்த மேப்பில் 0ல் இருந்து 1, 2, 3 என வர வேண்டும் என எதுவும் இல்லை. இதை லிஸ்டுடன் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த 0 இண்டெக்ஸ் என்பதை நாம் லிஸ்ட்கின் கீழே மட்டும் தான் பேசினோம். நான் இந்த மேப்பை ஃபார்மட் செய்கிறேன். நான் நேம் கலெக்ஷன் என்பதை பிரிண்ட் செய்து ரன் செய்கிறேன். நீங்கள் காணலாம், அழகாக இவ்வாறு மேப்பானது பிரிண்ட் ஆகிறது. நான் சற்று ஜூம் செய்வோம். இப்போது நான் உள்ளே காணப்படும் லென்த்தை பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம்,
இவ்வாறு டாட் லென்த் எனும் மெத்தடை ரன் செய்து கொண்டால் இந்த லென்த்தை தேடிக்கொள்ள முடியும். நீங்கள் காணலாம் லென்த் ஆனது 3, அதாவது கீ வேல்யூ பேர்ஸ் ஆனது 3. அவ்வாறு தான் லென்த்தை எடுப்போம். இப்போது நாம் எவ்வாறு ஆட் செய்வது என பார்ப்போம். எனக்கு புதிதாக கீ வேல்யூ பேர் ஒன்றை தான் ஆட் செய்ய வேண்டும். இவ்வாறு நேம் கலெக்ஷனுக்கு சென்று பார்த்தால் டாட் ஆட் என மெத்தட் ஒன்று இதற்கு இல்லை. நீங்கள் காணலாம் ஆட் ஆல் என்பது உள்ளது. ஆட் என மெத்தட் ஒன்று இதற்கு இல்லை. இவ்வாறு உங்களுக்கு புதிதாக வேல்யூ ஒன்றை ஆட் செய்ய முடியும். நினைத்து பாருங்கள், 1, 2, 3 என கீக்கு எனக்கு 4 என புதிதாக வேல்யூ ஒன்றை ஸ்டோர் செய்ய வேண்டும். எனக்கு லெமன் எனும் கீ வேல்யூவை ஸ்டோர் செய்ய வேண்டும். இப்போது இந்த மேப்புக்கு புதிதாக கீ ஒன்றை கொடுத்து புதிதாக அதற்கு வேல்யூ ஒன்றை அசைன் செய்து இருக்கின்றேன். இப்போது நான் நேம் கலெக்ஷன் என்பதை பிரிண்ட் செய்கிறேன். இப்போது நீங்கள் இதை பிரிண்ட் செய்து கொண்டால் இப்போது நாம் புதிதாக ஆட் செய்து கொண்ட வேல்யூவும் இதற்கு ஆட் ஆகி இருக்கும் விதம் புரியும். நீங்கள் காணலாம் 4 லெமன் என்பது இவ்வாறு ஆட் ஆகி உள்ளது. நான் இதன் இண்டெக்ஸை 0 விதத்தில் மாற்றுகின்றேன். இப்போது நான் இதை ரன் செய்தால் நீங்கள் காணலாம், ஆனால் இந்த லெமன் என்பதன் இறுதியில் தான் ஆட் ஆகிறது. ஏனென்றால் இந்த இண்டெக்ஸ் ஆனது 0 என்பதால் இது முன்னால் வரும் என எதுவும் இல்லை. இந்த இண்டெக்ஸுடன் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என நான் உங்களுக்கு கூறினேன். இங்கு இண்டெக்ஸ் ஆனது 4க்கு கீழே இந்த லெமன் என்பது டிஃபைன் செய்து கொண்டால் நீங்கள் காணலாம் இவ்வாறு நமக்கு புதிதாக வேல்யூ ஒன்றை மேப்பின் இறுதியில் ஆட் செய்து கொள்ள முடியும். அதற்கு ஆட் என மெத்தட் ஒன்று இல்லை. நாம் இவ்வாறு சிறிய ட்ரிக் ஒன்றை தான் இதற்கு யூஸ் செய்தோம். இந்த லென்த்தை எவ்வாறு ஆட் செய்தோம் என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். இப்போது நாம் லென்த் என்பதை பற்றி பேசினோம், ஆட் என்பதை பற்றி பேசினோம். இப்போது நாம் ஆட் ஆல் என்ற மெத்தடில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நமக்கு கீ வேல்யூ பேர்ஸ் ஒன்று அல்ல 2, 3 அல்லது பல ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஆட் ஆல் என்ற மெத்தடை யூஸ் செய்ய முடியும். ரிமூவ் என்றால் மெத்தடில் உங்களுக்கு முடியும் ரிமூவ் கீ வேல்யூ பேர் ஃப்ரம் த மேப். ரிமூவ் என்பது ஒன்றைத்தான் நீக்க முடியும். அதாவது இந்த ரிமூவ் எனும் மெத்தட் யூஸ் செய்து நமக்கு தேவையான வேல்யூ ஒன்றை இந்த மேப்பில் நீக்க முடியும். இந்த விடயங்களை எவ்வாறு செய்வது என நாம் இப்போது பேசுவோம். அதன் பிறகு நாம் கிளியர் எனும் மெத்தடை பார்ப்போம். கிளியர் என்பதில் நமது மேப்பை முழுமையாக கிளியர் செய்ய முடியும். நீங்கள் காணலாம் ரிமூவ் ஆல் த கீ வேல்யூ பேர்ஸ் ஃப்ரம் த மேப் என உள்ளது. இப்போது நாம் இந்த ஆட் ஆல் மெத்தடை, ரிமூவ் மெத்தட் மற்றும் கிளியர் எனும் மெத்தடை எவ்வாறு எழுதுவது என பார்ப்போம். முதலில் நான் உங்களுக்கு ஆட் ஆல் எனும் மெத்தடை பற்றி சொல்லுகின்றேன். நான் இவ்வாறு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வைத்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நமக்கு அதை பிரிண்ட் செய்து பார்க்க வேண்டும். நான் இந்த நேம் கலெக்ஷன் எனும் மேப்புக்கு ஆட் ஆல் என்பதை ரன் செய்கின்றேன். ஆட் ஆல் என்பதற்கு கீழே உங்களுக்கு கீ வேல்யூ பேர்ஸ் பாஸ் செய்ய முடியும். நீங்கள் புதிதாக மேப் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். 4 என்பதற்கு கீழே பப்பாயா ஸ்டோர் செய்ய வேண்டும். அதன் பிறகு கமா ஒன்றை கொடுத்து 5 எனும் கீக்கு கீழே ஆரஞ்ச் ஸ்டோர் செய்ய முடியும். அதன் பிறகு 6 எனும் கீக்கு கீழே வாட்டர்மெலன் ஸ்டோர் செய்கிறேன். நான் இதை செமிகோலன் ஒன்றை கொடுத்து டெர்மினேட் செய்கிறேன். நீங்கள் காணலாம் நேம் கலெக்ஷன் என்பதற்கு ஆட் ஆல் என்பதற்கு கீழே முழுமையான மேப் ஒன்றை இதற்கு ஸ்டோர் செய்ய முடியும். அதாவது அது கீ வேல்யூ பேர் ஒன்று அல்ல, இவ்வாறு பல கீ வேல்யூ பேர்ஸை இதற்கு ஸ்டோர் செய்ய முடியும். இப்போது நான் மீண்டும் இந்த நேம் கலெக்ஷன் என்பதை இங்கு பிரிண்ட் செய்து கொண்டால் நீங்கள் காணலாம் நாம் புதிதாக ஆட் செய்து கொண்ட கலெக்ஷன் எனும் 4, 5, 6 விதத்தில் ஆட் ஆகி உள்ளது. இவ்வாறு நமக்கு ஆட் ஆல் எனும் மெத்தடை யூஸ் செய்ய முடியும். அடுத்து நாம் ரிமூவ் எனும் மெத்தடை எவ்வாறு செய்வது என பார்ப்போம். நான் இந்த லைனை நீக்குகிறேன். உங்களுக்கு நேம் கலெக்ஷன் டாட் ரிமூவ் என்பதை எடுக்க முடியும். நீங்கள் காணலாம் ரிமூவ் என்பதற்கு கீழே நாம் ரிமூவ் செய்ய தேவையான வேல்யூவின் கீயை பாஸ் செய்ய வேண்டும். நாம் ஏதாவது வேல்யூ ஒன்றை அக்சஸ் செய்ய வேண்டும் என்றால் இந்த மேப்புக்கு அந்த வேல்யூவுக்கு கீழே உள்ள கீயை யூஸ் செய்து வேல்யூவை நாம் அக்சஸ் செய்வோம் என நான் கூறியது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். எனக்கு ஏதாவது வேல்யூ ஒன்றை ரிமூவ் செய்ய வேண்டும் என்றால் அந்த வேல்யூவிற்கே இணைந்த கீயை யூஸ் செய்து எனக்கு ரிமூவ் செய்ய முடியும். எனக்கு இந்த கீ பனானா என்பதை நீக்க வேண்டும் என நினையுங்கள். எனக்கு இந்த கீ 2 எனும் கீயை யூஸ் செய்து அதை ரிமூவ் நீக்க முடியும்.
மிகவும் சிம்பிள். இந்த 2 என்பது பனானா எனும் வேல்யூவுக்கு தொடர்புடைய கீ ஆகும். இப்போது நான் இதை ரன் செய்து கொண்டால் நீங்கள் காணலாம் 2 எனும் கீக்கு கீழே இருந்த வேல்யூவானது நீங்கி உள்ளது. அதாவது பனானா என்பது இப்போது இங்கு நீங்கி உள்ளது. எனக்கு இங்கு ரிமூவ் என்பதில் ஒரு கீ வேல்யூவை மட்டுமே நீக்க முடியும். நீங்கள் காணலாம் இங்கு removes key and its associated value if present from the map என உள்ளது. if present என்பது நாம் யூஸ் செய்யும் கீயானது கண்டிப்பாக இருக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், நான் 1 என்பதை நீக்குகிறேன். இப்போது இங்கு 1 எனும் கீயானது நீங்கி 2 மற்றும் 3 எனும் கீ வேல்யூ பேர் உள்ளது. உங்களுக்கு இந்த மெத்தடில் என்ன நடக்கிறது என பார்க்க வேண்டும் என்றால் இதற்கு மேலே கர்சரை வைத்தால் இந்த டாக்குமெண்டேஷனை வாசித்து பார்க்க முடியும். நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷனை வாசிக்க பழகுங்கள். இது உண்மையிலேயே மிகவும் யூசர் ஃப்ரெண்ட்லி. இதை வாசித்து நமக்கு ஓவரால் டாட் ப்ரோக்ராமில் யூஸ் செய்யும் கீவேர்ட்ஸை பற்றி முழுமையான ஐடியா ஒன்றை என்றாலும் எடுக்க முடியும். இப்போது நான் ரிமூவ் என்பதில் என்ன செய்ய முடியும் என பார்த்தோம். இப்போது நாம் கிளியர் என்பதில் என்ன நடக்கிறது என பார்ப்போம். கிளியர் என்பதில் நடப்பது என்னவென்றால் ஓவரால் நமது மேப்புமே கிளியர் ஆகி செல்வதாகும். நான் இங்கு ரிமூவ் என்பதை நீக்குகிறேன். இப்போது நான் இதற்கு கிளியர் மெத்தடை ரன் செய்கிறேன். நீங்கள் காணலாம் நம்முடைய முழு மேப்பும் இங்கு கிளியர் ஆகிறது. நீங்கள் இதன் மேலே ஹோவர் செய்து கொண்டால் நாங்கள் காணலாம் ரிமூவ்ஸ் ஆல் என்ட்ரிஸ் ஃப்ரம் த மேப் என உள்ளது. உங்களுக்கு புரிகிறதாக இருக்கும். மேப்பில் அனைத்து கீ வேல்யூ பேர்ஸும் நீங்குவதுதான் இந்த கிளியர் எனும் மெத்தடில் நடக்கிறது. நான் ஏன் இவ்வளவு மெத்தட்ஸ் கற்றுக்கொண்டேன் என நீங்கள் நினைப்பீர்களாக இருக்கும். நாம் ஆப் ஒன்றை உருவாக்கும் போது கண்டிப்பாக இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுடன் வேலை செய்ய நேரிடும். அதாவது மேப், லிஸ்ட், செட்ஸ், கலெக்ஷன்ஸுடன் கண்டிப்பாக வேலை செய்ய நேரிடும். நமக்கு மேப் ஒன்றை முழுமையாக கிளியர் செய்ய வேண்டும் என நினையுங்கள். அப்படியானால் நமக்கு புரிய வேண்டும் இந்த டாட் கிளியர் என்னும் மெத்தடில் நமக்கு இந்த மேப்பை முழுமையாக கிளியர் செய்ய முடியும். நினைத்து பாருங்கள், இந்த மேப்பின் உள்ளே காணப்படும் ஏதாவது ஒரு வேல்யூ ஒன்றை எனக்கு நீக்க வேண்டும். நமக்கு இந்த நீக்க இந்த ரிமூவ் எனும் மெத்தடை யூஸ் செய்ய முடியும். அதே போல மேப்புக்கு add all எனும் மெத்தட் யூஸ் செய்து புதிதாக வேல்யூஸ் ஆட் செய்ய முடியும். அதே போல இந்த மெத்தட்ஸ் பற்றிய நல்ல நாலேஜ் ஒன்று இருக்கும்போது நமக்கு இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸை ஸ்பீட் செய்ய முடியும். ஏனென்றால் நாம் இந்த விடயங்களை முன்பே கற்று இருக்கின்றோம். அப்படியானால் நாம் அடுத்து பேச இருக்கும் மெத்தட்ஸ் என்ன என பார்ப்போம். நாம் கிளியர் எனும் மெத்தடை வரை பார்த்திருந்தோம். அதன் பிறகு contains key என்னும் மெத்தடில் என்ன நடக்கிறது என பார்ப்போம். check whether the map contains a key. அதாவது இங்கு நமக்கு இந்த contains key என்னும் மெத்தடை ரன் செய்து மேப்பின் உள்ளே ஏதாவது கீ ஒன்று உள்ளதா என தேடி பார்க்க முடியும். இதை நாம் டாட் பேடுக்கு சென்று செய்து பார்க்கும்போது மேலும் தெளிவாகும். நான் இங்கு contains key பற்றித்தான் பேசுகிறேன். contains keyயில் நடப்பது என்னவென்றால் இந்த கீ உள்ளதா என பார்ப்பதாகும். நான் இதை உங்களுக்கு ரன் செய்து காட்டுகிறேன். நேம் கலெக்ஷனின் உள்ளே சென்று நாம் contains key கீழே கீ ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். இதன் ரிட்டர்ன் ஆனது பூலியன் வேல்யூ ஒன்று ஆகும். நான் கீ ஒன்றை பாஸ் செய்கிறேன். இந்த 1 எனும் கீயானது கண்டிப்பாக கண்டெயின் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த ஆப்பிள் எனும் வேல்யூவுக்கு கீழே இந்த 1 எனும் கீ உள்ளது. அப்படியானால் உங்களுக்கு ட்ரூ எனும் பூலியன் ஒன்று ரிட்டர்ன் ஆக வேண்டும். நான் இதை பிரிண்ட் செய்கிறேன். இப்போது நான் இதை ரன் செய்து கொண்டால் நீங்கள் காணலாம் ட்ரூ என்பது பிரிண்ட் ஆகிறது. ஏனென்றால் நாம் செக் செய்யும் ஒரு கீயானது இங்கு உள்ளடங்கி உள்ளது. நான் இந்த கீயை 20 விதத்தில் மாற்றிக்கொண்டால் நீங்கள் காணலாம் 20 என கீ ஒன்று நமது மேப்பில் இல்லாததால் ஃபால்ஸ் எனும் வேல்யூவானது இங்கு ரிட்டர்ன் ஆகிறது. இவ்வாறு உங்களுக்கு contains key எனும் மெத்தடை ரன் செய்து கீ ஒன்று உள்ளதா என செக் செய்ய முடியும். மேப்பின் உள்ளே கீ ஒன்று உள்ளதா என சரியாக செக் செய்து கொள்ள காணப்படும் மெத்தட் தான் இந்த contains key என மெத்தட் என நமக்கு தெரியும். இவ்வாறு contains value என மெத்தட் ஒன்று உள்ளது. முன்பு போலவே தான் இதிலும் நமக்கு ஏதாவது வேல்யூ ஒன்று நமது மேப்பில் உள்ளடங்கி உள்ளதா என பார்க்க முடியும். இந்த விடயங்கள் மிகவும் இலகுவானது. contains value என்பதை எவ்வாறு செக் செய்வது என நாம் பார்ப்போம். contains key போலவே contains value என ஒன்றும் உள்ளது. நான் இவ்வாறு contains value என்பதை இதற்கு ரன் செய்கிறேன். நீங்கள் காணலாம் contains வேல்யூவுக்கும் நமக்கும் ஏதாவது வேல்யூ ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். அதில் ரிட்டர்ன் ஆவது பூலியன் ஒன்று ஆகும். இங்கு பாஸ் செய்யும் வேல்யூ ஆனது நமது மேப்பில் இருக்கின்றது என்றால் நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். அவ்வாறு இல்லை என்றால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். நாம் வேல்யூ ஒன்றை ரன் செய்து பார்ப்போம்.
ஆப்பிள் என்பது கண்டிப்பாக நமது மேப்பின் உள்ளே காணப்படும் வேல்யூ ஒன்றாகும். நான் அதை ரன் செய்து கொண்டால் நமக்கு ட்ரூ என்பது வர வேண்டும். நாம் சமின் என்ற பெயரை பார்ப்போம். நமது மேப்பில் சமின் எனும் பெயர் இல்லாததால் கண்டிப்பாக இங்கு ஃபால்ஸ் என்பது ரிட்டர்ன் ஆக வேண்டும். நீங்கள் காணலாம், இங்கு ஃபால்ஸ் என்பது ரிட்டர்ன் ஆகிறது. இவை இவ்வளவு தெரிய இருக்கும் போது நான் ஏன் இந்த விடயங்களை சொல்லித் தருகிறேன் என நீங்கள் நினைப்பீர்களாக இருக்கும். அதாவது இந்த மேப்பை பார்த்து நமக்கு செக் செய்ய முடியும் தானே என நினைப்பீர்கள். இல்லை, இறுதியாக எடுத்துக்கொண்டால் நமக்கு மிகவும் பெரிய டேட்டா செட் ஒன்றுடன் வேலை செய்ய நேரிடும். நினைத்து பாருங்கள், அட்வான்ஸ் லெவலில் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்கினால் இந்த மேப்பின் உள்ளே டேட்டா மட்டுமே இருக்கும். நீங்கள் இந்த 10,000 டேட்டாவையும் ஒரே தடவையில் செக் செய்து கொண்டு இந்த வேல்யூ உள்ளதா இல்லையா என உங்களுக்கு தேடிக்கொள்ள முடியாது. அதாவது இங்கு சிறிய இஷ்யூ ஒன்று உள்ளது. இங்கு இந்த மேப் சிறியது என்பதால் தான் உங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் புரியவில்லை. ஆனால் இந்த மேப்பின் டேட்டா சைஸ் அதிகமாகும் போது நமக்கு இந்த மெத்தட்ஸ் மிகவும் பயன்படும். அதே போல இறுதியில் நமக்கு ஏதாவது வேல்யூ ஒன்று உள்ளதா என செக் செய்ய கண்டெய்ன்ஸ் வேல்யூஸ் என மெத்தடை யூஸ் செய்ய முடியும். நினைத்து பாருங்கள், டேட்டா 10,000 போல இருக்குமானால் அதை பார்த்து நமக்கு செக் செய்ய முடியாது. அதாவது இந்த மெத்தட்ஸை நாம் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கண்டெய்ன்ஸ் வேல்யூ பற்றி இப்போது பேசினோம். அடுத்து என்ன உள்ளது என பார்ப்போம். அடுத்து நாம் இந்த ஃபார் ஈச் எனும் மெத்தட் ஒன்றை பார்ப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் லிஸ்ட் கீழே செட்ஸ் கீழே இந்த ஃபார் ஈச் எனும் மெத்தடை பேசினோம். இந்த ஃபார் ஈச் எனும் மெத்தடு மிகவும் முக்கியமான மெத்தட் ஒன்றாகும். இதை எவ்வாறு யூஸ் செய்வது என பார்ப்போம். நான் இவ்வாறு டாட் பேடுக்கு வருகின்றேன். இப்போது நாம் இவ்வாறு இந்த ஃபார் ஈச் மெத்தடை இந்த மேப்புக்கு ரன் செய்வது என பார்ப்போம். எனக்கு இந்த நேம்ஸ் கலெக்ஷனில் இந்த அனைத்து கீயும் மற்றும் அனைத்து வேல்யூவும் பிரிண்ட் செய்ய வேண்டும் என நினையுங்கள். அப்போது எங்களுக்கு இந்த ஃபார் ஈச் எனும் மெத்தடை யூஸ் செய்ய முடியும். இந்த ஃபார் ஈச் எனும் மெத்தடில் நடப்பது என்னவென்றால், இந்த அனைத்து கீ வேல்யூ பேர் ஒன்றின் ஊடாகவும் லூப் ஆகும். இந்த லூப் என்றால் என்ன என நாம் இனிமேல் பேச போகும் செக்ஷன்ஸில் புரியும். இந்த அனைத்து கீ வேல்யூ பேர்ஸையும் நாம் செக் செய்கின்றோம் என நினையுங்கள். அதாவது ஃபார் ஈச், இதன் அர்த்தம் ஃபார் ஈச் என்பது அனைத்து கீ வேல்யூ பேரையும் நாம் செக் செய்வோம். நான் இந்த நேம்ஸ் கலெக்ஷன் உள்ளே காணப்படும் வேல்யூஸை ஃபார் ஈச் என கொடுக்கின்றேன். இதன் உள்ளே எனக்கு கீ வேல்யூ பேர்ஸுக்கு ஆக்சஸ் செய்ய முடியும். இந்த சின்டாக்ஸை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனக்கு கீ மற்றும் வேல்யூவை எடுக்க முடியும். கீ வேல்யூ பேர்ஸ் 2 எடுத்துக்கொண்ட பிறகு எனக்கு இந்த வேல்யூஸை எனக்கு தேவையானவாறு பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு பிரிண்ட் செய்து கொள்ள கீ இஸ் என கீயை கொடுக்க முடியும் மற்றும் வேல்யூ இஸ் என வேல்யூவை கொடுக்க முடியும். இது சற்று குழப்பமான ஒன்றாக இருந்தாலும் இதை நான் ரன் செய்து மீண்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் செய்கின்றேன். நீங்கள் காணலாம், கீ இஸ் 1 அண்ட் வேல்யூ இஸ் ஆப்பிள் என உள்ளது. அப்படியானால் இதுதான் நம்முடைய முதலாவது கீ வேல்யூ பேர் ஆகும். அடுத்து கீ இஸ் 2 அண்ட் வேல்யூ இஸ் பனானா. பனானா என்பது நமது இரண்டாவது கீ வேல்யூ பேராக அதுவும் பிரிண்ட் ஆகி உள்ளது. அதன் பிறகு கீ இஸ் 3 அண்ட் வேல்யூ இஸ் மெலன் என்பது இங்கு பிரிண்ட் ஆகி உள்ளது. எவ்வாறு இது நடந்தது? இதை உங்களுக்கு நன்றாக தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் இந்த கோடை நன்றாக பாருங்கள். இந்த நேம் கலெக்ஷன் என்று சொல்லப்படும் கலெக்ஷன் ஒன்றை எடுக்கின்றோம். ஃபார் ஈச் எனும் மெத்தடை அதன் உள்ளே ரன் செய்து கொண்ட பிறகு ஃபார் ஈச் எனும் மெத்தடில் நடப்பது என்னவென்றால், இந்த கலெக்ஷனின் உள்ளே காணப்படும் அனைத்து கீ வேல்யூ பேரின் ஊடாகவும் இட்டரேட் ஆகும். இட்டரேட் என்பது அதனூடாக செல்லுதல் என்பது ஆகும். இந்த கீ வேல்யூ பேர்ஸ் ஊடாக செய்வதாக இருந்தால் எனக்கு கீ மற்றும் வேல்யூ கிடைக்க வேண்டும் தானே. இதனூடாக செல்லும் போது எனக்கு கீ மற்றும் வேல்யூவை இங்கு இருந்து எடுத்து தரவும் என கூறினேன். இங்கு கீ வேல்யூ என்பது இதற்கு நான் பாஸ் செய்து கொள்ளும் பெயர். ஏனென்றால் இதில் முதலாவது பாராமீட்டரில் எனக்கு கீயை ஆக்சஸ் செய்ய முடியும். இரண்டாவது பாராமீட்டரில் எனக்கு வேல்யூவை ஆக்சஸ் செய்ய முடியும். இங்கு இந்த வேல்யூ என்பதற்கு நேம் மற்றும் கீ என்பதற்கு நம்பர் என இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இதை விளக்கப்படுத்த இலகுவாக இருக்கும் என்பதற்காகவே கீ வேல்யூ பேர் என கூறுகிறேன். இப்போது நான் இதை ரன் செய்து கொண்டால் இங்கு காணப்படும் பிரிண்ட் ஆனது கன்சோல் லாக் ஆகும். அதாவது வேல்யூ அல்லது அங்கு உள்ள ரிசல்ட் இங்கு வர வேண்டும். இப்போது உங்களுக்கு புரியும், இங்கு நாம் முதலாவதாக பாஸ் செய்யும் ஆர்குமெண்ட் தான் இந்த கீ ஆகும். இரண்டாவதாக பாஸ் செய்வது நமது வேல்யூ ஆகும். நாம் இதை அன்டூ செய்கிறேன். ஏனென்றால் கீ அண்ட் வேல்யூஸை
நாம் யூஸ் செய்யும் போது கன்வீனியன்ட் என்பதால் எனக்கு இதை தெளிவுபடுத்த மிகவும் இலகுவாக இருக்கும். நாம் மீண்டும் கீ அண்ட் வேல்யூஸ் விதத்தில் அதை மாற்றுவோம். அப்படியானால் இதுதான் வரும். பாருங்கள், எனக்கு கீ இருக்கும், வேல்யூவுக்கும் ஆக்சஸ் உள்ளது. எனக்கு ஒரு கீயும் வேல்யூவும் கிடைத்தவுடன் எனக்கு அது பிரிண்ட் ஆகிறது. பாருங்கள், நான் கீயையும் வேல்யூவையும் பிரிண்ட் செய்கிறேன். அப்படியானால் இங்கு நடப்பது என்னவென்றால், முதலில் இந்த கீ வேல்யூ பேருக்கு வருகின்றேன். அதன் பிறகு இந்த கீ என்பதில் எனக்கு இந்த 1 என்பதற்கு ஆக்சஸ் உள்ளது. வேல்யூ என்பதில் எனக்கு இந்த ஆப்பிள் என்பதற்கு ஆக்சஸ் உள்ளது. நான் அதை பிரிண்ட் செய்கிறேன். அதன் பிறகு இந்த கீ வேல்யூ பேர் முடிந்தது. அடுத்து நான் அடுத்த கீ வேல்யூ பேருக்கு வருகின்றேன். ஏனென்றால் இது ஃபார் ஈச் ஆகும். ஃபார் ஈச் என்பது அனைத்து கீ வேல்யூ பேர் ஊடாகவும் செல்வது என்பது ஆகும். அப்படியானால் இதற்கு வந்த பிறகு கீ வேல்யூ பேரை எடுத்து பிரிண்ட் செய்கிறேன். அது இறுதி அல்ல, எனக்கு ஒன்று உள்ளது. இதற்கு வந்த பிறகு கீ வேல்யூ பேரை எடுத்து பிரிண்ட் செய்கிறேன். அப்படியானால் இப்போது உங்களுக்கு இது புரிய வேண்டும். உங்களுக்கு இதை arrow ஃபங்க்ஷன் ஒன்று விதத்தில் மாற்ற முடியும். இந்த arrow ஃபங்க்ஷன் ஒன்று என்றால் என்ன எனவும் நான் பேசுவேன். ஏனென்றால் நான் இதை arrow ஃபங்க்ஷன் ஒன்று விதத்தில் எவ்வாறு எழுதுவது என முன்பு தெளிவுபடுத்தினேன். அப்படியானால் எனக்கு இது தேவையில்லை. நான் இதை ரன் செய்து கொண்டால் எனக்கு இந்த அவுட்புட் வர வேண்டும். நான் arrow ஃபங்க்ஷன் என்றால் என்ன என ஃபங்க்ஷன் ஸ்கில் பேசும்போது உங்களுக்கு புரியும். இவ்வாறு பாருங்கள், முன்பு இருந்த விடயமே தான், இங்கு பெரிய வித்தியாசம் இல்லை. நாம் ஃபங்க்ஷனுக்கு சென்ற பிறகு arrow ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசுவோம். நாம் இதை கூற காரணம் ஏனென்றால் இதை பற்றி தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு மீண்டும் சற்று ரிமைண்டர் விதத்தில் இதை செய்ய முடியும். இப்போது உங்களுக்கு இந்த ஃபார் ஈச் எனும் மெத்தடில் என்ன நடக்கிறது என புரிய வேண்டும். ஃபார் ஈச் எனும் மெத்தடில் நமக்கு ஏதாவது கலெக்ஷன் ஒன்றில் நாம் மேப் எனும் கலெக்ஷனை எடுத்துக்கொண்டால் அதில் அனைத்து கீ வேல்யூ பேர் ஒன்றினூடாக செல்ல முடியும். அனைத்து கீ வேல்யூ பேர் ஊடாகவும் செல்வதுடன் நமக்கு கீ மற்றும் வேல்யூவை இவ்வாறு ஆக்சஸ் செய்ய முடியும். அதன் பிறகு அதன் கீழ் ஏதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை ரன் செய்ய முடியும் என்று நினைத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த கீக்கு 1 என்று அட் ஆக வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய அனைத்து கீயிற்கும் 1 சேர்த்துதான் பிரிண்ட் ஆக வேண்டும் என உங்களுக்கு இப்போது கூற முடியும். இப்போது நீங்கள் காணலாம், இங்கு நமது அந்த கீயானது இவ்வாறு 1ஐ சேர்த்து பிரிண்ட் ஆகிறது. அது மிகவும் சிம்பிள். ஃபார் ஈச் எனும் மெத்தடிலும் என்ன நடக்கிறது என உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். அடுத்த மெத்தட் என்ன என நாம் பார்ப்போம். நாம் ஃபார் ஈச் என்றால் என்ன என பார்த்திருந்தோம். பாருங்கள், அடுத்து இஸ் எம்டி அண்ட் இஸ் நாட் எம்டி என உள்ளது. மிகவும் சிம்பிள். இந்த இஸ் எம்டி எனும் மெத்தடை ரன் செய்து மேப்பானது எம்டியா என பார்க்க முடியும். இது எம்டி என்றால் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். எம்டி என்றால் எமக்கு ஃபால்ஸ் என்பது ரிட்டர்ன் ஆகும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த விடயங்களை நாம் செட்ஸ் கீழே மற்றும் லிஸ்ட் கீழே நாம் பேசினோம். அடுத்து இந்த மேப்பானது எம்டியா இல்லையா என இஸ் நாட் எம்டி எனும் மெத்தடில் பார்க்க முடியும். மேப்பானது எம்டி இல்லை என்றால் இஸ் நாட் எம்டி என்பதில் ட்ரூ என்பது ரிட்டர்ன் ஆகும். மேப்பானது எம்டி என்றால் ஃபால்ஸ் என்பது ரிட்டர்ன் ஆகும். எவ்வாறு செய்வது என்னால் அதையும் ட்ரை செய்து பார்ப்போம். நான் இப்போது இங்கு பிரிண்ட் செய்கிறேன். இப்போது இஸ் எம்டி எனும் மெத்தடை பற்றி பேசுகிறேன். எனக்கு நேம் கலெக்ஷன் ஆனது எம்டியா என பார்க்க வேண்டும். இஸ் எம்டி என்னும் மெத்தடில் உங்களுக்கு இதை எம்டியா என செக் செய்ய முடியும். உங்களுக்கு புரிந்திருக்கும், இதில் ஃபால்ஸ் என்பது வர வேண்டும். ஏனென்றால் இது எம்டி அல்ல. நான் இவ்வாறு இவை அனைத்தையும் நீக்கி இதனுள்ளே பிரிண்ட் செய்து கொண்டால் இது ட்ரூ ஆக வேண்டும். ஏனென்றால் இது இப்போது எம்டி. அதே போல இஸ் நாட் எம்டி என்னும் மெத்தட் உள்ளது. அதாவது எம்டி இல்லை என்றால் ட்ரூ என்பது வரும். பாருங்கள், எனக்கு இப்போது ட்ரூ என்பது பிரிண்ட் ஆகிறது. எம்டி ஆனால் ஃபால்ஸ் என்பது பிரிண்ட் ஆக வேண்டும். இஸ் எம்டி இஸ் நாட் எம்டி மெத்தட்ஸ் இரண்டில் என்ன நடக்கிறது என இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். அதை புரிந்து கொள்ள மிகவும் இலகுவாக இருக்கும். நாம் அடுத்து உள்ளதையும் பார்ப்போம். இதுதான் நாம் இறுதியாக பேசும் மெத்தடாகும். கீஸ் என மெத்தட் ஒன்று உள்ளது. வேல்யூஸ் என மெத்தட் ஒன்று உள்ளது. உங்களுக்கு மேப்பில் உள்ள அனைத்து கீஸையும் செக் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு கீஸ் எனும் மெத்தடை ரன் செய்ய முடியும். வேல்யூஸை செக் செய்ய வேண்டும் என்றால் வேல்யூஸ் எனும் மெத்தடை ரன் செய்ய முடியும். நான் அந்த மெத்தட்ஸ் இரண்டையும் ரன் செய்து காட்டுகின்றேன். உங்களுக்கு கீஸை பார்க்க முடியும். இப்போது மேப்பானது
எம்டி என்பதால் தான் இந்த கீஸ் ஆனது பிரிண்ட் ஆகவில்லை. முதலில் நாம் மேப்பை கொடுப்போம். இங்கு கீஸ் என உள்ளது. அப்படியானால் இங்கு கீஸ் வர வேண்டும். இதன் மேலே ஹோவர் செய்து இந்த டாக்குமெண்டேஷனை வாசித்தால் உங்களுக்கு புரியும். இதை நான் ரன் செய்து கொண்டால் இங்கு அனைத்து கீஸும் ரிட்டர்ன் ஆக வேண்டும். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். இவ்வாறு அனைத்து கீஸும் வரும். அடுத்து உங்களுக்கு வேல்யூஸ் தேவை என்றால் வேல்யூஸ் என்னும் மெத்தடை இங்கு ரன் செய்ய முடியும். உங்களுக்கு தெரிகிறதாக இருக்கும். இவ்வாறு வேல்யூஸும் ரிட்டர்ன் ஆகும். அப்படி என்றால் அது மிகவும் சிம்பிள். நாம் அடுத்த மெத்தடுக்கு செல்வோம். அடுத்த மெத்தட் தான் இந்த புட் இஃப் அப்சென்ட் என்னும் மெத்தட் ஆகும். இதிலும் நமக்கு செய்ய முடியும். முன்பு பேசிய அதே add என்னும் மெத்தட் தான். பாருங்கள், add a new key value pair to the map if the key does not exist என உள்ளது. put if absent எனும் சொல்லில் இருந்தே என்ன நடக்கிறது என புரிகிறது. put if absent என்பது absent ஆனால் மட்டும்தான் இதை add செய்ய கூறும். அது போன்ற ஒரு அர்த்தமாகும். அந்த விடயம் தான் இங்கு நடக்கும். நாம் இந்த put if absent எனும் மெத்தடை ரன் செய்து கொண்ட பிறகு அந்த மெத்தடில் நான் add செய்ய போகும் கீ ஆனது எனது மேப்பில் உள்ளதா என பார்க்கும். இந்த கீயை மேப்பில் ஆட் செய்கிறேன். கீயானது ஏற்கனவே மேப்பில் இருக்குமானால் இக்னோர் செய்யும். அது சற்று இன்ட்ரெஸ்டிங் மெத்தட் ஒன்று ஆகும். அதை எவ்வாறு செய்வது என பார்ப்போம். இப்போது நான் டாட் பேடில் இருக்கின்றேன். இப்போது நாம் புட் இஃப் அப்சென்ட் என்பதை எவ்வாறு ரன் செய்வது என பார்ப்போம். எனது நேம் கலெக்ஷனுக்கு நான் புட் இஃப் அப்சென்ட் எனும் மெத்தடை ஆட் செய்கிறேன். இன்டிஜர் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். ஃபங்க்ஷன் ஒன்று விதத்தில் நான் இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை பாஸ் செய்ய வேண்டும். நினைத்து பாருங்கள், எனக்கு இந்த 4 எனும் கீக்கு வாட்டர்மெலன் என்பதை கொடுக்க வேண்டும். இவ்வாறு எனக்கு புட் இஃப் அப்சென்ட் என்பதற்கு கீழ் சென்று இவ்வாறு வாட்டர்மெலன் என்பதை ஆட் செய்ய வேண்டும். இப்போது நான் நேம் கலெக்ஷன் என்பதை பிரிண்ட் செய்கிறேன். நான் இதை ரன் செய்து கொண்டால் நீங்கள் காணலாம், இவ்வாறு நாம் புதிதாக ஆட் செய்த வாட்டர்மெலன் என்பது இப்போது இங்கு ஆட் ஆகி உள்ளது. இங்கு இந்த கீ இல்லாததால் தான் இது ஆட் ஆகியது. நீங்கள் காணலாம், ஏற்கனவே இவ்வாறு 1 எனும் கீ உள்ளது, அதாவது அப்சென்ட் இல்லை. அதனால் புட் இஃப் அப்சென்ட் எனும் மெத்தடில் இதற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. தற்போது உள்ள மேப்பையே எந்த மாற்றமும் செய்யாமல் வைத்திருக்கின்றேன். நீங்கள் காணலாம், நமது மேப்புக்கு எந்த மாற்றமும் நடைபெறவில்லை. ஏனென்றால் இங்கு இந்த 1 எனும் கீயானது நமது இந்த மேப்பில் ஏற்கனவே உள்ளது. நினைத்து பாருங்கள், இவ்வாறு 10 போல கீ ஒன்றை கொடுத்து நீங்கள் ரன் செய்து கொண்டால் உங்களுக்கு தேவையான வேலையை இவ்வாறு செய்ய முடியும். ஏனென்றால் இந்த 10 எனும் கீயானது ஏற்கனவே நம்மிடம் உள்ள மேப்பின் உள்ளே இல்லை. நீங்கள் காணலாம், 10 எனும் கீயின் கீழே இவ்வாறு புதிதாக கீ வேல்யூ பேர் ஒன்றை மேப்புக்கு ஆட் செய்துள்ளோம். அடுத்து பேச இருப்பது இறுதி 2 மெத்தட்ஸ் பற்றியாகும். அதுதான் அப்டேட் மற்றும் அப்டேட் ஆல் எனும் மெத்தட். இந்த அப்டேட் எனும் மெத்தடை ரன் செய்து ஏதாவது வேல்யூ ஒன்றை அப்டேட் செய்ய முடியும். அப்டேட் ஆல் என்பது உங்களுக்கு கீ வேல்யூ பேர் ஒன்று இல்லாமல் கீ வேல்யூ பேர்ஸ் பலவற்றை அப்டேட் செய்ய வேண்டும் என்றால் அந்த வேலையை செய்ய முடியும். இந்த விடயம் மிகவும் சிம்பிள். நாம் டாட் பேடுக்கு சென்று பார்ப்போம். இப்போது எவ்வாறு இந்த நேம் கலெக்ஷனை நாம் அப்டேட் செய்வது என நான் காட்டுகிறேன். உங்களுக்கு நேம் கலெக்ஷனுக்கு சென்று இதன் கீழ் அப்டேட் எனும் மெத்தடை ரன் செய்ய முடியும். அதன் பிறகு இந்த அப்டேட் என்பதற்கு மேலே கவர் செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் இந்த டாக்குமெண்டேஷனை வாசிக்க முடியும். நீங்கள் காணலாம், இதன் உள்ளே எனக்கு முதலில் கீயை பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து நமக்கு அப்டேட் செய்ய வேண்டிய வேல்யூவை ஸ்ட்ரிங் விதத்தில் பாஸ் செய்ய வேண்டும். நினைத்து பாருங்கள், எனக்கு இந்த 1 எனும் கீயானது அப்டேட் ஆக வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு இந்த arrow ஃபங்க்ஷன் ஒன்றை த்ரூ சென்று இதை அப்டேட் செய்ய வேண்டும். நான் இந்த 1 எனும் கீ கீழே உள்ள வேல்யூவை எடுத்தேன். அந்த வேல்யூவை செய்து எனக்கு இதை அப்டேட் செய்ய முடியும். நான் இங்கு 1 எனும் கீயை எடுத்தேன். அதன் பிறகு 1 எனும் கீயின் கீழ் உள்ள வேல்யூவை எடுத்தேன். அந்த வேல்யூவுக்கு நான் இவ்வாறு புதிதாக வேல்யூ ஒன்றை அசைன் செய்தேன். இப்போது நான் நேம் கலெக்ஷனை பிரிண்ட் செய்து ரன் செய்தால் 1 எனும் கீயின் கீழ் காணப்பட்ட வேல்யூவானது நியூ ஆப்பிளாக மாறி உள்ளது. இந்த மேப்பின் உள்ளே காணப்படும் வேல்யூ ஒன்றையே
நாம் கண்டிப்பாக ரன் செய்ய வேண்டும் என உங்களுக்கு புரிய வேண்டும். நான் இங்கு கீயை 10 விதத்தில் கொடுத்து ரன் செய்தால் நீங்கள் காணலாம், இப்போது இது 10 எனும் கீ ஒன்று அல்ல என எனக்கு எரர் ஒன்று வருகிறது. இந்த அப்டேட் எனும் மெத்தடை பற்றி இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். இப்போது நாம் அப்டேட் ஆல் என்பதை எவ்வாறு செய்வது என பார்ப்போம். நேம் கலெக்ஷனை எடுக்க வேண்டும். நேம் கலெக்ஷன் உள்ளே காணப்படும் அப்டேட் ஆல் என்பதுதான் இப்போது காட்டுகிறது. இங்கு உங்களுக்கு இந்த அனைத்து கீ வேல்யூ பேரையும் அப்டேட் செய்ய முடியும். அதாவது அனைத்து கீ த்ரூ சென்று அந்த கீயின் கீழ் காணப்படும் வேல்யூவை அப்டேட் செய்ய முடியும். இங்கு உங்களுக்கு இந்த கீ மற்றும் வேல்யூவை எடுக்க முடியும். அதன் பிறகு இங்கு உங்களுக்கு புதிதாக வேல்யூ ஒன்றை அசைன் செய்ய முடியும். இவ்வாறு நோ வேல்யூ என மாற வேண்டும் என நினைத்து பாருங்கள். இவ்வாறு எனது நேம் கலெக்ஷனை பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். இங்கு இந்த அனைத்து கீ த்ரூ சென்று எனக்கு இந்த அனைத்து வேல்யூவையும் அப்டேட் செய்ய வேண்டும். அதுதான் இந்த அப்டேட் ஆல் ஆகும். அதில் நடப்பது என்னவென்றால், இந்த கீ சூடாக சென்று இவை அனைத்து வேல்யூஸும் அப்டேட் ஆவது ஆகும். அப்டேட் ஆகி அசைன் ஆகும் வேல்யூ தான் இந்த நோ வேல்யூ ஆகும். கொடுக்க முடியும். இங்கு உங்களுக்கு விருப்பமானதை கொடுக்க முடியும். நாங்கள் காணலாம், நோ வேல்யூ என்ற விதத்தில் முழுமையான மேப்பில் காணப்படும் அனைத்து வேல்யூஸ் மாறி உள்ளது. நினைத்து பாருங்கள், எனக்கு இதை ஆப்பிள் செய்ய வேண்டும். இவ்வாறு ஆப்பிள் என்பதை கொடுத்தால் உங்களுக்கு இந்த அனைத்து வேல்யூவும் ஆப்பிள் விதத்தில் மாற்ற முடியும். அதுதான் இந்த அப்டேட் ஆல் என்பதில் நடக்கிறது. அப்டேட் ஆல் என்பதில் நடப்பது என்னவென்றால், நாம் அனைத்து கீ வேல்யூ பேர் ஊடாகவும் சென்று அந்த அனைத்து வேல்யூவையும் அப்டேட் செய்வதாகும். இங்கு நாம் பேசிய அனைத்து மெத்தட்ஸும் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என நான் நினைக்கின்றேன். அதே போல உங்களுடைய மேப்புடன் எவ்வாறு இந்த மெத்தட்ஸை யூஸ் செய்வது என இப்போது உங்களுக்கு நன்றாக புரிய வேண்டும். இந்த செக்ஷனில் நாம் இந்த கலெக்ஷன் பற்றி பேசும் இறுதி பாட்டை இப்போது முடிக்கப் போகிறோம். நாம் அடுத்த பாட்டில் உங்களுக்கு மேப்ஸில் சிறிய சேலஞ்ச் ஒன்றை கொடுப்பேன். அந்த பாட்டில் நாம் அதை எவ்வாறு சால்வ் செய்வது என பார்ப்போம்.